பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியிலே தடல் புடலான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தலைமைத்துவ மாற்றம் மெரிகோ ரவுண்ட் மாறி தலைமைத்துவத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட்டிலே. பிசிபி என்ன செய்கிறது? இப்படியான விமர்சனங்கள் வருகின்றன. வருகின்ற நவம்பர் மாதத்திலே இலங்கை மற்றும் பாகிஸ்தான், ஜிம்பாப்வே, முன்னர் ஆப்கானிஸ்தான் தான் அட்டவணைப்படுத்தப்பட்டது, இப்போது ஆப்கானிஸ்தான் விலத்த ஜிம்பாப்வே வந்திருக்கிறது. இந்த மூன்று அணிகளுக்கு இடையிலான தொடருக்கான பாகிஸ்தான் அணி விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாகிஸ்தான் அணி விவரத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான விஷயம், பாபர் அசாம் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார். பாபர் அசாம் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நிலையில் ஜிம்பாப்வே தொடருக்கு வருகிறது தானே. பாபரும் வந்திருக்கிறார். ஆசிய கிண்ண தொடரிலே பாபர் அசாம் இல்லை என்பது சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். இப்போது பாபர் அசாம் வந்திருக்கிறார், ஆனால் ரிஸ்வானை அணிக்குள்ளே கொண்டு வரவில்லை. ரிஸ்வானை அணிக்குள்ளே கொண்டு வராத நிலையில் ரிஸ்வான் ஒருநாள் போட்டிகளுக்கான அணியிலே இடம் பிடித்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அணியை சல்மான் அலி அகாதான் தொடர்ந்தும் தலைவராக செயல்பட போகிறார். சதாப் கான் தலைவராக வருவார் என்று சொல்லி பேச்சுக்கள் இருந்தாலும் சல்மான் அலி அகாவிற்கு தான் தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் தேர்வாளர்கள் செய்திருக்கின்ற மிக மோசமான ஒரு விஷயம், ஃபகார் ஜமானை ரிசர்வ் பிளேயர் ஆகி இருக்கிறார்கள். 4 டக் அவுட், ஆசிய கிண்ண தொடரில் 4 தடவைகள் டக் அவுட் ஆகியிருந்து சாயம் அயூப்புக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஃபகார் ஜமானுக்கு வாய்ப்புகளை கொடுக்கவில்லை. அவரை ரிசர்வ் பிளேயர் ஆக்கி இருக்கிறார்கள் என்பது ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. ஒருநாள் போட்டி மற்றும் 2020 போட்டிகளுக்கான விவரத்தை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது. ஒருநாள் போட்டிகளுக்கான தலைமைத்துவம் ரிஸ்வானிடம் இருந்து ஷஹின் ஷா அஃப்ரிடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஷஹின் ஷா அஃப்ரிடி தலைமையிலே பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. பெரிதான மாற்றங்கள் இல்லை. முகமது வாசிம் ஜூனியர், அதே போன்று நசீம் ஷா ஆகிய வீரர்கள் எல்லாம் மீண்டும் இரு வகையான போட்டிகளுக்கும் அணிக்குள்ளே திரும்பி இருக்கிறார்கள். 2020 போட்டிகளுக்கான அணியிலிருந்து ஹாரிஸ் ரவுஃப் நீக்கப்பட்டிருக்கிறார். ஒருநாள் போட்டிகளுக்கான அணியிலே ஹாரிஸ் ரவுஃப் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. டெஸ்ட் போட்டி தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 2 போட்டிகள் தென்னாப்பிரிக்காவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டி. முதலாவது போட்டியிலே பாகிஸ்தான் வென்று வரலாறு படைத்திருந்தது. ஆனால் இரண்டாவது போட்டியிலே நேற்று 8 விக்கெட்டுகளால் பாகிஸ்தான் தோற்று போயிருக்கிறது. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மகுடத்தை வைத்திருக்கின்ற பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டிகளிலே முதல் போட்டியிலே தடுமாறினாலும் கூட இரண்டாவது போட்டியை வென்று வரலாறு படைத்திருக்கிறார்கள். முதல் இன்னிங்ஸிலே 333 ஓட்டங்களை பாகிஸ்தான் குவித்தது. அவர்கள் தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸிலே 404 ஓட்டங்களை குவித்தார்கள். செனுரன் முத்துசாமி 89, ககிசோ ரபாடா 71, இறுதியாக வந்த 3 வீரர்கள் கேஷவ் மகாராஜோடு சேர்த்து 200க்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்றார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. இரண்டாவது இன்னிங்ஸிலே பாகிஸ்தான் சொதப்பியது. இதன் காரணத்தால் 75 என்கின்ற வெற்றி இலக்கு 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து தென்னாப்பிரிக்கா போட்டியிலே வெற்றி பெற்று சாதித்திருக்கிறது. தொடர் 1-1 என்று சொல்லி இப்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றவை கவனிக்கத்தக்கது. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மகுடம் தென்னாப்பிரிக்காவிடம் இருக்க எய்டன் மாக்ராம் நேற்றைய போட்டியிலே தலைவராக செயற்பட்டார். டெம்பா பபுமா உபாதைகள் காரணமாக விளையாடி இருக்கவில்லை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அடுத்து ஒருநாள் தொடர் தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.